வணக்கம் மக்களே. நேற்று எபிசோடு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்துறீங்க, நம்ம அருண் பிரசாத் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சா பூச்சா டப்பா டுப்பா டிப்பா டிப்பானெல்லாம் கத்திட்டு கிடக்குறாரு. முத்துக்குமார் அப்படி இப்படி அவன் ஒரு டப்பா அடிக்கிறான், அவனை வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இவர் உள்ளுக்குள்ள இப்படி வந்து கத்திட்டு இருக்காரு. வெளியில சோசியல் மீடியாஸ்ல அருண் முத்துக்குமார் ஆர்மி என்ன பண்றாங்கன்னா அருணை போட்டு துவைச்சு எடுக்கிறாங்க. கையை தனியா காலை தனியா பிரிச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ட்ரோல்ல. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரோலிங்ல கொண்டு வந்துடுறாங்க இருக்கு அருணை. ஸோ அந்த அளவுக்கு போட்டு துவச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா லைவா நடக்கிறது ஒரு விஷயம் நடக்குது, எடிட்டிங்ல வர்றது ஒரு விஷயம் வருது இல்லையா. ஸோ அதனால ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும் அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நம்மளோட ஆஸ் ரிவ்யூவரா நம்மளோட வேலை என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து மக்களாகி உங்கள்கிட்ட வச்சுறேன். இது இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து கமெண்ட்ல போட்டுவிடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம போட்டுவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து ஹாப்பியான அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைவும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காம லைக் பண்ணிடுவீங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் இந்த முத்துக்குமரன் இஷ்யூ பத்தி பேசுறேன். முத்துக்குமரன் அண்ட் அருண் பிரசாத் இவங்க இஷ்யூ இந்த எபிசோடு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி மஞ்சரிட்ட பேசும்போது ஒரு விஷயம் வந்து பேசினாரு இவரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு வந்து சாச்சனா வந்து தடவி கொடுத்துட்டு அழுதுட்டு டப்பா அடிக்கிறான், நல்ல டப்பா அடிக்கிறான் அப்படி இப்படின்னு வந்து பேசுறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா லைவ்ல நடந்தது. முத்துக்குமரன் அருண் பிரசாத் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அதான் ஆரம்பத்துல சொன்ன கடைசி வரைக்கும் சொன்னது இல்ல, ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னார்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் கமெண்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 11 மணி 11:30 மணி போல லைவ்ல வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ நான் அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் சரியா அதுக்கு பதில் சொல்ல, ஏன்னா அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு, பட் ஆனால் சரியா ஞாபகம் இல்லை. சரி சொல்லிட்டு அந்த இதை தேடி பிடிச்சி பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து அருண் பிரசாத் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவர் என்ன கேட்டார், ப்ரோ அன்னைக்கு அருண் கூட இப்படி தானே ப்ரோ பேசியிருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். முத்துக்குமரன் இப்படி தானே ப்ரோ வர முடியாது போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா அவங்களுக்குள்ள பேசின விஷயம், அவங்களுக்குள்ள டைரக்டா பேசிக்கிட்ட ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். பட் இந்த இடத்துல அருண் இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இங்க யாருக்கும் நான் முட்டு கொடுக்கறதா வரல, ஆஸ் எ ரிவ்யூவரா ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துல அருண் இவ்வளவு ட்ரிகர் ஆகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த இடத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிளேம் வந்து முத்துக்குமரன் மேல வச்சிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் தான் தப்பு, முத்துக்குமரன் தான் பண்ணிட்டான்னு விஜய் சேதுபதி வரைக்குமே முத்துக்குமரன் மேலதான் வச்சாங்க. நீங்க தான் அதை வந்து வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுனீங்களாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. பட் அந்த இடத்துல அருண்குமார் தான் ஏந்திரிச்சு கரெக்டா பாயிண்ட புடிச்சு வர்ஷினி தான் முதல்ல இதை சொன்னாங்க, இப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்டையும் புடிச்சு பேசுனது அருண் பிரசாத் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாப்ல. அந்த இடத்துல மஞ்சரி வந்து சொல்லிட்டாங்க, என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மஞ்சரி வந்து சொன்னாங்க. ஆமா, லைவ்லயுமே சொன்னாங்க, அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட சொன்னாங்க. பட் அதை வந்து மஞ்சரி தான் சொன்னாங்கன்னு சொன்னப்போ இல்ல அவங்க அப்படிலாம் சொல்லல அப்படின்னு முத்துக்குமார் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மஞ்சரி ஆமான்னு சொன்னதும் கரெக்ட் தான், அப்படிதான் சொன்னாங்க சரியா. பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அருண் பிரசாத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இவனுக்காக தானே சப்போர்ட் பண்ண போனோம், இவனை டக்குன்னு இப்படி மாறி பேசிட்டானே அப்படிங்கிற ஒரு கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்து பேசிட்டாரு. அதுக்காக டப்பா பேசுறது அது பேசுறதெல்லாம் தப்பு. ஸோ ரெண்டாவது இது ஓகே ப்ரோ, உங்களோட கேள்வி என்ன இருக்கும், சரி இது ஓகே. அப்புறம் முத்துவும் சாச்சனா அழுவும் போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒண்ணு பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்றீங்களா. சோ ஐ வில் அக்செப்ட், அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணி இப்ப அடிக்கிறதே அது ஒன்ன வச்சுதான் அடிச்சிட்டு இருக்காங்க பாய்ஸ். முத்துக்குமார் ஆர்மிஸ் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசுறாங்க. அதான் கொஞ்சம் கோவத்துல மொத்தமா எல்லாத்தையும் ஒன்னா கணக்கெடுத்து வந்து பேசுறாரு அப்படிங்கிறதா. சோ இந்த விஷயத்துல வந்து முத்துக்குமார சாச்சனா தான் வந்து கூப்பிட்டாங்க. சாச்சனா ஒரு பிளான போட்டு கூப்பிட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு முத்துக்குமாருக்கு சவுண்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா விஷாலன்னு சுத்தி இருந்தோம், இன்னைக்கு முத்துக்குமாருக்கு சவுண்ட் அதிகமா இருக்கணும்னே முத்தநாட்ட போகணும் அப்படிங்கிறது. அழுகிறதே ஒரு எஸ்கேப்பிங் ஆக்டிங், அதுல முத்தநாட்ட போகணும்னு சொல்லி அழுது இன்னும் கொஞ்சம் எஸ்கேப்பிங் ஆக்டிங் சரியா. சோ அது கண்டிப்பா வெளியே வரும். அதுக்கப்புறம் முத்துக்குமார் போய் சாரி கேட்பான். இவன் அருண் பிரசாத் போய் முத்துக்குமார்ட்ட வந்து சாரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியா. வேணா பாருங்க, சாரி கேட்பாப்புல. சோ இதுதான் மக்களே நடந்துச்சு. இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? அதாவது முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி பேச போன இடத்துல நம்மள வந்து இப்படி கழட்டி விட்டாப்ல முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி கோவத்துல வந்து அருண் பிரசாத் பேசிட்டாரு. ஒரு முத்துக்குமரனா சாச்சனா தான் கூப்பிட்டாங்கன்னு தெரியாம அதுக்கும் பேசி டப்பா கப்பான்னு பேசுறதா இப்ப தப்பா போயிடுச்சு. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கொடுங்க சரியா. சோ என்ன அந்த அப்டேட்னு ஒண்ணு கேட்டீங்களா, எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்னா, நான் வந்து 70 நாள்ல இந்த வீடு வந்து ஒன்னா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 50 நாள்லயே மாறிடுச்சு. இருந்தாலும் போன வாரம் வந்து பெண்களை ஸ்வாப் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இந்த ஒரு வாரம் பார்ப்பாங்க, ஒழுங்கா இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தினாங்கன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா கோட்டை எடுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கொடுத்த அப்டேட் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கோட்டை எடுத்துட்டாங்க. ஸோ 50வது நாள் இந்த கோட்டை எடுத்துட்டு எல்லாம் இண்டிவிஜுவலா விளையாடுங்க, அடிச்சுக்கிட்டு பெறலுங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு முதல் விஷயம் பேசின அருண் பிரசாத் பிரச்சனை நிறைய பேர் கேட்டதுனால வீடியோ போட்டிருக்கேன்.
ஸோ அதை பத்தியும் இந்த கோடு எடுத்ததை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன, இது ரெண்டை பத்தியும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சேனல் புதுசா பார்க்குற ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பண்றேன். தேங்க்யூ.